USS ஜெரால்டு ஃபோர்டு வந்து வாங்கின அடி காரணமாக கடுமையான தீப்பிழம்புகள் ஏற்பட்டு கப்பல் இனிமேல் யுத்தத்தில் தற்காலிகமாக பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்கிற நிலையில தான் பழுது பார்ப்பதற்காக செங்கடலை விட்டு வெளியேறி கிரேக்கில் இருக்கக்கூடிய ஒரு தீவுக்கு, அமெரிக்காவுடைய கடற்படை தலைமை இருக்கக்கூடிய தீவுக்கு எடுத்து செல்லப்படுகிறது இந்த கப்பல். நீங்க இஸ்ரேல்காரனுடைய பேச்சை கேட்டு அவன் உங்களை கிறுக்குத்தனமா தூண்டி விட்டுட்டான், அவன் பேச்சை நம்பி அவன் மீடியாவில் காட்டின செய்திகளை நம்பி நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்டா மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஈரான் மீது தொடுத்துட்டீங்க. இது அமெரிக்காவுக்கு பெரிய பின்னடைவு. அந்த பின்னடைவை தான் இப்ப நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். எனவே நீங்க அவங்க பேச்சை கேட்டு தான் நம்ம நாட்டை நாசமாக்கிட்டீங்க என்று சொல்லி அவர் கடிதம் அனுப்பியிருக்கிறார். குறிப்பாக இந்த வீடியோ இருக்கிறது, அல் ஜசீரா வெளியிட்டதாக காட்சிப்படுத்தப்படக்கூடிய ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் திடீர்னு உள்ள பெஞ்சமின் நெதன்யாகு உள்ளிட்ட சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு மிசைல் அட்டாக்ல அத்தனை பேருமே கொல்லப்படுற மாதிரியான ஒரு காட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு வளைகுடா நாடுகளை நோக்கி தொடர்ச்சியாக ஒரு பரபரப்பான சூழல் இருப்பதை நம்ம பார்த்து வர்றோம். ஏன்னா ஏற்கனவே காசாவில் ஒரு 2 ஆண்டு கால பாரிய யுத்தம் நடைபெற்று தற்போது ஒரு யுத்தம் தணிந்த நிலையில் இருக்கிற போது மீண்டும் ஒரு பாரிய யுத்தம் ஈரானை நோக்கி அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்களால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு பதிலடியாக ஈரானும் அமெரிக்க இஸ்ரேலிய தளங்கள் மீதும் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய தளங்கள் மீதும் தொடர் தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இப்படியான சூழலில் தான் இன்றைய நாளிலும் பலவிதமான செய்திகளும் வெளியாகி இருக்கிற. அந்த செய்திகளுக்கு செல்வதற்கு முன்பதாக ஆரம்பமாக ஒரு செய்தியை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. குறிப்பாக தொடர்ந்து எல்லோராலும் பல தடவைகள் வாட்ஸ்அப்புகளில் பரப்பப்படக்கூடிய ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்கிறது. அல் ஜசீரா வெளியிட்டதாக காட்சிப்படுத்தப்படக்கூடிய ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் திடீர்னு உள்ள பெஞ்சமின் நெதன்யாகு உள்ளிட்ட சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு மிசைல் அட்டாக்ல அத்தனை பேருமே கொல்லப்படுற மாதிரியான ஒரு காட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதை எப்படி போட்டிருப்பாங்கன்னா, அல் ஜசீரா தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ, சிசிடிவி காட்சியெல்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க என்று சொல்லி போடப்பட்டிருக்கும். துல்லியமாக ஏஐயினால் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ. இப்படியான ஒரு வீடியோ அல் ஜசீரா எங்கேயுமே போடலை. இன்னும் சொல்ல போனால் ஒரு விஷயத்தை தயவு செய்து மனதில் புரிஞ்சுக்கிறேங்க. என்ன, இந்த பெஞ்சமின் நெதன்யாகு செத்துட்டாருன்னு சொல்லி அந்தால ஃபேஸ்புக்லையும் எக்ஸ்லையும் அதுலையும் இதுலையும் ஒரு 1000 வாட்டி சாகடிச்சாச்சு. இப்போ முதல்ல அப்படி ஒருத்தன் செத்து போனான்னு சொன்னால் அது உலகத்தில் அவர்களை சார்ந்த மீடியாக்களை ஆமா எங்கால் செத்து போயிட்டான் என்று சொல்லுகிற அளவுக்கு தான் நிலைமை இருக்கும். அதை விட்டு என்னன்னா எது வந்தாலும் அவன் செத்துட்டான்னு சொல்லி நம்ம எதை நோக்கி போறோம்னு தெரியாமலே அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறோம். பெஞ்சமின் நெதன்யாகு மிகப்பெரிய கொடுமைக்காரன், உலகத்தில் நம்பர் 1 அநியாயக்காரன். அவனால தான் இவ்வளவு அப்பாவிகள் காசாவில் அழிக்கப்பட்டாங்க, இப்பொழுது ஈரானில் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் அவன் தான் பின்னணிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்தில்லை. அவன் இந்த உலகத்திலும் தண்டனை பெற்று மறுமையிலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம் அத்தனை பேருடைய ஆழ்ந்த பிரார்த்தனையும் கோரிக்கையாகவும் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவன் கொல்லப்பட்டால் கொல்லப்பட்டு விட்டான் என்று எல்லா மீடியாவும் சொல்லிடும். அதை நம்மளும் எடுத்து சொல்லிடுவோம், யாரும் சொல்லிடலாம். இதை விட்டுவிட்டு என்னன்னு கேட்டால் அவர் கொல்லப்பட்டு விட்டார் அல்ஹம்துலில்லாஹ் இங்கே பாருங்க டிவி காட்சின்றெல்லாம் இந்த மாதிரி காட்சிகளை பரப்பாதீங்க. புனிதமிக்க ரமலானுடைய காலத்தில் நம்ம இருக்கிறோம். கஃபாபில் மரி கதிபன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ என்றார்கள் ரசூலுல்லாஹ். ஒருவன் கேள்விப்பட்டதையெல்லாம் பரப்புறதை அவன் பொய்யன் என்பதற்கு போதுமான ஆதாரம். நம்மை கரெக்டான உண்மையான செய்தியை தான் கொண்டு போய் சேர்க்கணுமே தவிர மாதிரி வர்றதை எல்லாமே பரப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. இது போலியான செய்திங்கிறத புரிஞ்சுக்கிறங்க. எந்த செய்தியாக இருந்தாலும் வருகிற செய்தி உண்மையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம மக்கள் மயப்படுத்த வேண்டும் என்பதை ஆரம்பமாக சொல்லிக் கொள்ளுகிற அதே நேரத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளில் முதன்மையான ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், இலங்கை கடற்பரப்பிலே அதாவது இந்திய பெருங்கடலில் வைத்து அமெரிக்காவுடைய சப்மரின் மூலமாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட ஈரானுடைய நேவி கப்பலில் கொல்லப்பட்ட ஈரானுடைய மாலுமிகள் அத்தனை பேருடைய ஜனாசாக்களும் ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 84 பேருடைய ஜனாசாக்களை இலங்கை அரசு ஈரானுக்கு அனுப்பிட்டாங்க. அவர்களுடைய இறுதி கிரியைகள், ஜனாசா அடக்கம் செய்யப்படக்கூடிய நிகழ்வுகள் தெஹரானிலே நடைபெற்றது. லட்சக்கணக்கான மக்கள் குவிந்திருந்த ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வு மாறியிருந்தது. அந்த நிகழ்விலே ஈரானுடைய மிக முக்கியமான தலைவர்கள் பல பேரும் பங்கெடுத்திருந்த செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் அலி
லாரிஜானி, ஈரானுடைய சுப்ரீம் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய லீடர், அவர் கொல்லப்பட்டிருந்தார். அதே போன்று ஃபாசிஜ் படைப்பிரிவினுடைய தளபதி கொல்லப்பட்டிருந்தார். இது அல்லாமல் மாலிமுகில் 84 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். இலங்கையில் கிட்டத்தட்ட ஒரு 32 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 10க்கும் மேற்பட்டவர்கள் தற்போது மருத்துவமனையிலிருந்து வெளியேறிட்டாங்க. 20 பேர் இன்னும் ஹாஸ்பிட்டலில், கராப்பிட்டியா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. இதை தாண்டி கிட்டத்தட்ட 20 பேர் இன்னும் காணவில்லை. அதாவது கடல்ல இருந்து அவங்களுடைய பாடியை இலங்கை கவர்மெண்ட் எடுக்கல, யாரும் எடுக்கல. அவருடைய ஜனாசா எங்கன்னதும் தெரியாமல் இருக்கு. 20 பேரை காணவில்லை என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழலில் தான் அவர்களுக்குரிய ஜனாசா அடக்கம் நிகழ்வு நடைபெற்றது. லட்சக்கணக்கான மக்கள் அதில் பங்கெடுத்திருந்த காட்சியை பார்க்க முடியும். நமக்கு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னு கேட்டால், ஒரு மாபெரும் யுத்தம் நடக்கிறது, எந்த நேரத்தில் எப்போ அட்டாக் நடக்கும் என்று தெரியாத நிலையிலையும் ஒரு இந்த மாதிரியான நிகழ்வுகளில் கூட எப்படி அந்த மக்கள் லட்சக்கணக்கில் பங்கெடுக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. இப்படிப்பட்ட ஒரு மக்களுக்கு மத்தியில் தலைவர்களை கொல்லுவதால் மட்டும் ஆட்சியை கவிழ்த்து விட முடியும் என்பது ஒரு எட்டாக்கணியாகத்தான் இருக்கும். இதுவரைக்கும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஈரானுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஹத்தீப் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், இவர்தான் ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ் மினிஸ்டராகவே செயல்பட்டவர், உளவுத்துறை அமைச்சராக செயல்பட்டவர். அவர் இன்றைக்கு தெஹ்ரானில் இஸ்ரேலுடைய அட்டாக்கால கொல்லப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக இன்றைக்கு ஒரு தொலைக்காட்சி உரையாடலில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி இடத்துல கேட்குறாங்க, பல பேரை கொண்டுகிட்டே இருக்கிறாங்க, உங்களையும் கொள்றதா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே போது, நானும் கொல்லப்படலாம், எங்கள் தலைவர் ஆயத்துல்லா அலி காமனியே கொண்டுட்டாங்க, இதில் கூட எங்களுடைய ஈரான் கீழே விழலை, அப்படி இருக்கும்போது என்ன கொன்றாலோ இது மாதிரி ஆக்களை கொன்றாலோ ஈரான் கீழே விழுந்துருமா அப்படிங்கிறாரு. அது ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்ளத்தக்க வாதமாக இருக்கிறது. ஏன்னா ஈராக் விழுந்த மாதிரியோ, ஆப்கான் விழுந்த மாதிரியோ, மற்ற நாடுகள் விழுந்த மாதிரியோ, ஈவன் நிக்கோலஸ் மதுரோவை உள்ள போய் தூக்கிட்டு போனாங்க வெனிசுவேலாவில், உடனே நாடு கீழே விழுந்துருச்சு. அந்த மாதிரி ஈரான் இதுவரைக்கும் விழல, மறுத்த அடியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கிற செய்திகளை தொடர்ந்து பார்க்க முடிகிற நேரத்தில் இன்றைக்கு இவர் கொல்லப்பட்டும் அவர்களுடைய அந்த ஸ்ட்ரக்சர் விழாமல் இருக்கிறதுக்கான காரணம், அவர்கள் பல கட்ட தலைவர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களுடைய சித்தாந்தங்கள் புரையோடி போயிருக்கிறது. அந்த மக்களுக்கு மத்தியில் தேசிய உணர்வு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இது எங்க நாடு, எங்க நாட்டை நாங்கள் பாதுகாக்கணும், நாங்கள் பாரசீகம், பறந்துபட்ட பாரசீகத்தை உருவாக்கணும் என்கிற எண்ணங்கள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கிற காரணத்தினால இதுவெல்லாம் அவர்களிடத்தில் எடுபடாமல் இருக்கக்கூடிய நிலையையும் தாண்டி ஆயத்துல்லா அலி காமனி மேலே அந்த நாட்டு மக்கள் பெரிய பக்தி பரவசத்தோடு இருக்கக்கூடிய மக்கள், அந்த கொன்னத்தோடைய அங்கே இருந்த சின்ன சின்ன பிளவுகள் கூட ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஏன்னா தலைவரையே கொண்டுட்டாங்க. அதே மாதிரி தான் அந்த ஹத்தீபை பொறுத்தவரையில் இவர் மேலேயும் அவங்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய மரியாதை இருக்கு. அந்த நாட்டு மக்களுக்கு மத்தியில் நமக்கு இவரை நம்ம மதிக்கிறோமா இல்லையா, வேறு யார் மதிக்கிறாங்களா இல்லையா, அது ரெண்டாவது. அந்த நாட்டு மக்கள் இவர் மேலே பெருத்த மரியாதை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டால், ஹத்தீபை பொறுத்தவரையில் அதிகார கட்டமைப்பில் அவருடைய நிலையான தன்மைங்கிறது ரொம்ப உச்சமானதாக இருந்தது. பெரிய தகுதிகளை கொண்டதாக ஈரானுக்குள்ள செயல்பட்ட ஒருவர், அவர்களுடைய கும் பல்கலைக்கழகத்தில் உள்ள பட்டம் பெற்ற ஒருவர், குறிப்பாக ஆயத்துல்லா அலி காமனி அவர்களுடைய நேரடி மாணவர் என்கிற மரியாதையை அங்கிருக்கக்கூடிய அந்த ஷியா சிந்தனை மக்களுக்கு மத்தியில் பெரிய அளவில் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதராக அவர் அறியப்பட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் ஒரு அந்த அவர்கள் சார்ந்த கொள்கை சார்ந்த மிகப்பெரிய மத அறிஞராக அறியப்படுகிறவர் தான் இந்த ஹத்தீப் அவர்கள், இஸ்மாயில் ஹத்தீப் அவர்கள். இந்த மாதிரியான ஒருவர் தான் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார். இவருக்கு அந்த நாட்டினுடைய மிக உச்ச பதவிகளில் ஒன்றாக, பட்டங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஹுஜ்ஜத் அல் இஸ்லாம் என்கிற பட்டமும் வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற தரவுகள் கிடைத்திருக்கக்கூடிய அதே நேரம் உளவுத்துறை விவகாரத்தில் ரொம்ப ஷார்ப்பான ஒருவராக அறியப்பட்டவர் அவர்தான் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கார். சில நேரங்கள் என்ன கேள்வி வரும்னு கேட்டால், சாதாரணமாக ஆயத்துல்லா அலி காமனியை கொண்டாங்க, லாரிஜானியை கொன்றாங்க, அதே மாதிரி ஃபசீஜ் படைப்பிரிவினுடைய தளபதியை கொண்டாங்க, இவரை கொள்றாங்க, இப்படி தலைகளெல்லாம் அசால்ட்டாக கொண்டு போகிறாங்களே, அந்த அளவுக்கு இன்டெலிஜென்சி வீக்காக இருக்குதா ஈரானுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அது அந்த கோணத்தில் மட்டும் பார்க்க முடியாது. பார்த்தா நமக்கு இன்டெலிஜென்சி வீக் மாதிரி தான் தெரியும். இன்டெலிஜென்சி வீக்காக இருந்ததுன்னு சொன்னால் அதை எப்படி துல்லியமாக இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளங்களுக்கும் அடிக்கிறாங்க. அப்போ இன்டெலிஜென்சி அந்த விதத்தில் மட்டும் உச்சமாக இருக்குதாங்கிற கேள்வி வந்துருமா இல்லையா? இன்டெலிஜென்சி பலவீனம் என்பதை தாண்டி அவர்களிடத்தில் செத்துட்டு போகிறோங்கிற மாதிரி ஒரு மனோநிலையில் இருக்கிறார்கள். மரணத்துக்கு அஞ்சாத ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். அதுக்கான காரணங்களில் பின்னணிகள் ஒன்று, இந்த பாரசீகம் என்கிற அந்த பாரசீக தேசத்தை காக்கிறதுங்கிறது. உலகத்தில் சில பகுதி அப்படி இருக்கிறாங்க. உதாரணமாக மங்கோலியர்கள்
இந்த எங்கள் தேசத்தை நாங்கள் கட்டமைக்கணும், அதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல இருப்பாங்க. அதே மாதிரி ஈஜிப்டீஷியன் அப்படி இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த ஒட்டோமான் கலிஃபேட்டை திருப்பி உண்டாக்கணும்னு சொல்லி உஸ்மானிய ஹிலாபத்தை கொண்டு வரணும்னு சொல்லி என்னதான் எதை பற்றி பேசினாலும் துருக்கிய மக்கள் அதில் அப்படி தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்து அவங்களுக்கு இஸ்லாத்தினுடைய நடைமுறைகளுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கும். ஆனால் எப்படியாவது பழைய ஒட்டோமான் கலிஃபேட்டை கொண்டு வந்து நாங்கள் அதில் லீடர் ஆகிறோங்கிற அந்த அந்த எண்ணத்தோடு அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ இஸ்ரேல்காரன் எடுத்துக்கிட்டால் நாங்கள் கிரேட்டர் இஸ்ரேலை உருவாக்கிறணும் அப்படின்னு இருப்பாங்க. அது மாதிரி காலாகாலமாக பாரசீக பேரரசுன்னு இருந்தவங்க. ரசூலுல்லா உயிரோடு இருக்கும் போதே 2 பேரரசுகள், ஒன்று ரோம் பேரரசு, 2வது பாரசீக பேரரசு. அந்த பேரரசு நிலையை உண்டாக்குவதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான கனவுங்கிறதுனால தலைவர்களுடைய இழப்பு, அவர்களுடைய இழப்புகள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. மக்களோட மக்களாக நாங்கள் நிற்கிறோம், மக்களுக்காக நிற்கிறோம், எது நடந்தாலும் நாங்கள் சகிச்சுக்கிறோம்ங்கிற மாதிரி நிற்கிற மாதிரி தான் தெரியுது. தவிர இது இன்டெலிஜென்சி பலவீனமாக யாரும் பொருட்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக இல்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான விவகாரம் என்னன்னு கேட்டால், இந்த கப்பல் உலகத்தில் இருக்கிற மாபெரும் விமானம் தாங்கி கப்பல்களில் நம்பர் 1 கப்பல்களில் இதுவும் USS ஆப்ரகாம் லிங்கனும் தான் வரும். இது USS ஜெரால்ட் ஃபோர்ட் என்று சொல்லக்கூடிய கப்பல். அதே போன்று USS ஆப்ரகாம் லிங்கன். USS ஆப்ரகாம் லிங்கனை பொறுத்தவரை ஏற்கனவே அடி வாங்கி நொந்து போய் நான் போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிட்டாப்ல அமெரிக்காவுக்கு. அது கிடையாது இப்போ மத்திய கிழக்கில். அதே நேரத்தில் இன்றைக்கு நேற்று இரவுகள் பிற்பட்ட இரவுகளில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்தி பிரகாரம் USS ஜெரால்ட் ஃபோர்ட் வந்து வாங்கின அடி காரணமாக கடுமையான தீப்பிழம்புகள் ஏற்பட்டு கப்பல் இனிமேல் யுத்தத்தில் தற்காலிகமாக பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்கிற நிலையில தான் பழுது பார்ப்பதற்காக செங்கடலை விட்டு வெளியேறி கிரேக்கில் இருக்கக்கூடிய ஒரு தீவுக்கு, அமெரிக்காவுடைய கடற்படை தளம் இருக்கக்கூடிய தீவுக்கு எடுத்து செல்லப்படுகிறது இந்த கப்பல். அதாவது சரி செய்து கொண்டு போறாங்களாம். அடி அந்த அளவுக்கு விழுந்துருச்சு, அதனால பின்வாங்கிடுச்சு கப்பல் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இது எல்லாமே ஒன்றை காட்டுகிறது. ஈரானுக்குள்ள பல தளபதிகள், தலைவர்கள் கொல்லப்படுகிறார்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஈரான் கொடுக்கிற அடி மிக பலமாக இருக்கிறது. அதனால தான் அவர்களுடைய கப்பல்கள் கூட பின்வாங்கக்கூடிய ஒரு நிலையாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் 62வது அலை தாக்குதல்கள் 62 வேவ்ஸ் அடிச்சிருக்கிறாங்க இஸ்ரேலுடைய பல பகுதிகள் மேலே, அமெரிக்காவுடைய பல பகுதிகள் மேலே. ஈரானுடைய IRGC குறிப்பாக அந்த இஸ்மாயில் ஹத்தீப் கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் விதமாகவும், அலி லாரிஜானி கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் விதமாகவும் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய அக்ரே, அதே போன்ற ஹைஃபா, டெல் அவீவ், பீர்ஷேபா போன்ற இடங்கள் எல்லாம் பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய காட்சிகளையும் இன்றைக்கு பிரஸ் டிவி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோவில் டெல் அவீவினுடைய காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். பற்றி எறிகிற காட்சிகள். இங்கே ஒன்றை கவனிச்சுக்கிறீங்க என்னன்னு கேட்டால், ஈரானுக்குள்ளே அமெரிக்கா போய் அடிக்கிற காட்சிகளும் ஈரானே வெளியிட்டால் மட்டும்தான் பெரிய அளவில் வெளியே வருதே தவிர அமெரிக்காவாலோ இஸ்ரேலாலோ கடந்த காலங்களில் மாதிரி அந்த ஃபோட்டோக்கள், வீடியோக்களை வெளியே போட முடியாமல் இருக்குது. பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டால் மட்டும் தவிர்க்க முடியாமல் வெளியே வருது. அப்படியே அந்த புகைப்படங்களை வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மீடியாக்களுக்கு யாரும் கொடுத்தாலும் ஈரானுக்குள்ள அது அஃபென்ஸு, அவங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அவங்களை. ஏன்னா நாட்டினுடைய அந்த வீரத்தை அதை கட்டுப்படுத்தணும், மக்கள் பலவீனப்படக்கூடாதுங்கிறதுக்காக அதை அவங்க செய்கிறாங்க. இதே வேலையை தான் இஸ்ரேல்காரன் தொடர்ந்து செஞ்சே வந்துகிட்டு இருக்கிறான். ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறான்னு கேட்டால், எங்களுக்கு அடிக்கிற மாதிரி நிறைய வீடியோக்களை ஏஐயில் செஞ்சு ஈரான் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. யார்டா இந்த கம்பிகள்? ஈரான் வந்து ஏஐயில் வீடியோ செஞ்சு பரப்பிக்கிட்டு இருக்கிறானா? அதெல்லாம் பொய்யா? அப்போ இந்த USS ஜெரால்ட் ஃபோர்டு போகிறதும் வந்து ஈரான் வந்து ஏஐயில் செய்ய வீடியோவா? அல்லது USS ஆப்ரகாம் லிங்கன் போனது அது மாதிரியா? அரபு நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய நிலைகள் மேலெல்லாம் தாக்குதல் நடத்தப்படுது, இது வந்து ஏஐ வீடியோவா? ஹொர்மூஸில் நகர முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்கிறீங்களே, அது ஏஐயா? அப்போ என்னென்னா அடி வாங்கிறதுக்கு அந்த எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, கீழே விழுந்தாலும் மீசல மண் ஒட்டல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதைகளை பேசி கொண்டிருக்கிறார் இவர் என்கிற செய்திகளையும் நம்ம புரிஞ்சுக்கிற முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேலுக்குள்ள அதாவது 62 வேவ்ஸ் நடத்தப்படும் போகிற நேரத்தில் எந்த ஒரு சைரன் கூட அவங்களால எழுப்ப முடியாமல் போயிடுச்சு. அதாவது இஸ்ரேலுடைய எந்த ஒரு ரேடாருக்கும் சிக்காமல் போய் அட்டாக் பண்ணியிருக்கிறோங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஏவுகணைகள் அப்படிப்பட்ட ஏவுகணைகள் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது. கத்தர் ஏவுகணைகளை அவர்கள் ஏவியிருக்கிறார்கள், ஹைபர் ஷேகான் ஏவுகணைகளை ஏவியிருக்கிறார்கள், அதே போன்று இமாத் வகையான ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கிறது, அதே போன்று ஹாஜ் காசிம் வகையான ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கு. இது எல்லாமே ரேடாருக்கு சிக்காமலே சென்று தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு IRGC
ஐஆர்ஜிசி வெளியாக்கி இருக்கக்கூடிய செய்திகள் இருந்து தெரிய வருகிற அதே நேரத்தில் இதை தாண்டி டெல் அவீவுக்கு வெளியில அமெரிக்காவுடைய பல நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. குவைத்தில் இருக்கக்கூடிய அலி அல் ஷலேம் விமான தளம், ஈராக்கில் இருக்கக்கூடிய விக்ட்ரி தளம், அதே போன்று சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அல் ஹர்ஜ் விமான தளம், அதே போன்று கத்தாரில் இருக்கக்கூடிய உதய் போர்ட் மேல மீண்டும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் யுஏஇல இருக்கக்கூடிய அல் உதைரா தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அதே போன்று யுஏஇல இருக்கக்கூடிய அல் தாஃப்ரா விமான தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். ஜோர்டானில் இருக்கக்கூடிய அஷ்ராக் விமான தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். பஹ்ரைனில் இருக்கக்கூடிய 5வது கடற்படை தளம் அமெரிக்காவுடைய தளம், இந்த தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். குவைத்தில் இருக்கக்கூடிய அரிஃப்ஜான் தளத்தின் மீதும் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இப்படி பல அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளங்களை நோக்கி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஐஆர்ஜிசி என்கிற செய்திகள் இன்றைக்கும் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் இன்றைக்கு பிரஸ் டிவி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்கிறது. அந்த அறிவிப்பில் பிரஸ் டிவி இந்த யுத்தத்தில் அமெரிக்காவுடைய இழப்புகள் என்ன என்பது தொடர்பாக, அதாவது டியூஸ்டே நேற்றைய தினம் 17ஆம் தேதி மார்ச் 2026 1:56 PM இந்த ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ஆர்டிக்கல்ல நிறைய இன்டெலிஜென்சி தொடர்பான செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக போரினுடைய முதலாவது வாரத்திலேயே அமெரிக்கா 3200க்கும் மேற்பட்ட பெரும் அழிவுகளை சந்தித்திருக்கிறது என்பதுதான் அவர்களுடைய தகவல்களாக இருக்கிறது. பிரஸ் டிவியினுடைய ஒரு நிருபரிடம் ஈரானுடைய உளவுத்துறையின் மூத்த அதிகாரி வெளிநாட்டு உளவு தகவல்களை அடிப்படையாக வைத்து பகிர்ந்து கொண்ட தகவலாக இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த ஈரான் மீதான தாக்குதல்கள் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் போது கணிசமான உயிரிழப்புகள் குறித்த விவரங்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. முதல் வாரத்திலேயே குறைந்தது 200 அமெரிக்க ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பிறகு அலி லாரிஜானி தெரிவித்த கருத்து பிரகாரம் 600க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் என்கிற நிலையில் அமெரிக்காவினுடைய 3000க்கும் மேற்பட்ட போர்சஸ் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்போ யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன், யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்டு மாதிரி கப்பல்கள் எல்லாமே திரும்பி போகுதுன்னா அதுக்கு ஏற்பட்ட தாக்கங்களில் யாராவது கொல்லப்படாமல் யாருமே காயப்படாமல் அவ்வளோ பெரிய கப்பலில் அந்த கப்பலுக்கு மட்டும் பாதிப்பு வந்துச்சுன்னு யாரும் நம்ப மாட்டாங்கல்ல. அப்போ அது அந்த விதங்கள் எல்லாம் கடுமையான இழப்புகள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்கிற தகவல்களுக்கு மத்தியில் இதை தாண்டி அமெரிக்காவினுடைய 150 ஏவுகணை ஏவுதளங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது, தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறது என்கிறது ஈரான். அமெரிக்கா நடத்தக்கூடிய தாக்குதல் நடத்துகிற தளங்கள் இருக்கிறதா இல்லையா, உதய் போர்ட் மாதிரி பல தளங்கள், இதில் இருக்கக்கூடிய அந்த ஏவுகணை ஏவுகிற தளங்கள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். அதை தாண்டி 23 பேட்ரியாட் வகையான, அதாவது வான் பாதுகாப்பு அமைப்புகளை அளித்திருப்பதாக சொல்கிறார். தேடு ஏரோ சிஸ்டம் இருக்குதா இல்லையா, அந்த வரக்கூடிய மிசைல்ஸை தடுக்கிறது, இதில் 23 பேட்ரியாட்டை நாங்கள் அளிச்சிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மொத்தமாக 37 விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் அளிக்கப்பட்டிருக்கு. விமானம் ஹெலிகாப்டர் ரெண்டையும் சேர்த்து 37 விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் அளித்திருக்கிறோம் என்கிறது ஐஆர்ஜிசி. அப்போ இவ்வளவு அழிவுகள் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் தலைவன் எப்படியாவது வாங்க சமாதானமாக முடிச்சுக்கிறோம் என்று சொல்கிறான். ஆனால் அந்த சமாதானத்திற்கு செல்வதற்கு ஈரான் மறுத்து கொண்டே இருக்கிறது. இது எங்களுடைய போர் அல்ல, அமெரிக்காவினுடைய போர் என்கிறார் அப்பாஸ் அராக்சி, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர். இந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய யுத்தத்தை உண்டாக்கியது அமெரிக்கா, நாங்கள் உண்டாக்கலை. எனவே நாங்கள் பொதுமக்கள் மேலே தாக்குதல் நடத்தலை, அமெரிக்காவுடைய தளங்கள் மேலேயும் இஸ்ரேல் மீது தான் நாங்கள் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஹொர்முஸ் ஜலசந்தியை மூடித்தான் வைப்போம். நாங்கள் இந்த நேரத்தில் யுத்த நிறுத்தத்தை நிராகரிக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த யுத்தம் நிரந்தரமாக முடிவுக்கு வரணும். இந்த தற்காலிகமாக நீங்கள் வெப்பனை ரெடி பண்ணிக்கிட்டு திருப்பி வந்து எங்களோட சண்டை பிடிக்கிறது இதுக்கு வரக்கூடாது. இனிமே சீஸ் ஃபயர் என்று சொல்லி சொன்னால் பெர்மனன்ட் சீஸ் ஃபயர் தான். அதுக்கு வர்றதா இருந்தால் வாங்க, இல்லைன்னா வரமாட்டோம்னு சொல்லி தெளிவாக இவ்வளவு அப்போ யோசிக்கிறங்க. இந்த தலைவர்கள் கொல்லப்படுவதால் ஈரானுக்கு பலவீனமானு பார்த்தீங்கன்னா பலவீனம் இல்லை. ஆயத்துல்லா அலி காமனி கொல்லப்பட்டிருக்காரு, அலி லாரிஜானி கொல்லப்பட்டிருக்கிறாரு, ஃபசீஜ் படைப்பிரிவுடைய தளபதி கொல்லப்பட்டிருக்கிறாரு, இப்படி பல பேர் கொல்லப்படுறாங்க. இன்றைக்கி இன்டெலிஜென்சி மினிஸ்ட்ரியே கொல்லப்பட்டிருக்கிறாரு. இப்படி யார் கொல்லப்பட்டாலும் அவங்களுக்கு அது பலவீனமாக இருந்தால் எப்படியாவது சமாதானத்துக்கு போயிடுவோம்னு தான் யோசிப்பாங்க. நாங்கள் சமாதானத்துக்கு ரெடி இல்லை என்பதில் ஈரான் மிக தெளிவாக இருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரானுக்குள்ள 100க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர் அத்தனை பேரும் மொசாது உளவு அமைப்புக்காக செயல்பட்டவர்கள் என்றும் அதில் 4 பேர் உடனடியாக மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறார்கள். 4 பேரை தட்டி தூக்கியிருக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்டவர்களை 23 மாகாணங்களில் கைது செய்திருக்கிறோம் என்கிறது ஈரான். இப்படியான சூழ்நிலையில் தான் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரான் விடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு பிரகாரம் சவுதி அரேபியா, கத்தர், யுஏஇ இந்த 3 நாடுகளிலும் இருக்கக்கூடிய எண்ணெய் உற்பத்தி நிலையங்களுக்கு அருகில் வசிக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் உடனே வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த இடங்களுக்கெல்லாம் அட்டாக் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக தெற்கு ஈரானில் செயல்பட்டு வந்த எரிவாயு பதப்படுத்தக்கூடிய ஆலைகள் மீதான தாக்குதலை இன்றைக்கு இஸ்ரேல் நடத்தியிருந்தது. உலகத்திலேயே மிகப்பெரிய எரிவாயு பதப்படுத்தக்கூடிய ஒரு ஆலையாக இருப்பது இந்த தெற்கு ஈரானில் இருக்கக்கூடிய இந்த ஃபேக்டரி தான்.
இந்த தொழிற்சாலை, இந்த வயல் தான், இதன் மீது இன்றைக்கு அட்டாக் பண்ணினத்தோட இதுக்கு பதிலடி கொடுக்க போகிறோம். நீங்கள் எங்கள் சொத்துக்களுக்கு அடிக்காத வரைக்கும் உங்களுக்கு அடிக்க மாட்டோம், அடிச்சிட்டியே எதவே நாங்கள் உங்களுக்கு அடிப்போம்னு சொல்லி இப்போ அமெரிக்காவோட இணைஞ்சி தொழில் நடத்துகிறாங்களா இல்லையா? அமெரிக்காவோட கம்பெனி சவுதிக்குள்ளே தொழில் நடத்துவோம், அமெரிக்காவோட கம்பெனி கத்தருக்குள்ளே நடத்துவோம், அமெரிக்காவுடைய கம்பெனி ஜோர்டானுக்குள்ளே நடத்துவோம், இந்த மாதிரி நடத்துவாங்க இல்லை? அந்த அமெரிக்காவை இலக்கு வைத்து, சவுதின்னா சவுதிக்கு அடிக்கிறான்ற அர்த்தம் புரிஞ்சுக்கிற கூடாது, சவுதியில் இருக்கிற அமெரிக்காவுடைய தளத்துக்கு அடிக்கிறான்ற அர்த்தம், சவுதியில் இருக்கிற அமெரிக்காவுடைய சொத்துக்கு அடிக்கிறான்ற அர்த்தம். அந்த மாதிரி 5 வளாகங்கள், அதாவது 2 சுத்திகரிப்பு நிலையங்கள், 2 பெட்ரோகெமிக்கல் வளாகங்கள், ஒரு எரிவாயு வயல், இந்த பகுதிகளிலிருந்து உடனே வெளியேறுங்கன்னு சொல்லி வெளியேற்ற அறிவிப்பை கொடுத்துருக்கிறாங்க. குறிப்பாக சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய சம்ரஃப் சுத்திகரிப்பு நிலையம், இது க்ரூட் ஆயில சுத்திகரிக்கக்கூடிய நிலையம், இந்த பகுதிகளில் வாழக்கூடிய பொதுமக்கள் வெளியே போயிருங்க, ஏன்னா அதுக்கு அடிக்க போகிறோம் அப்படின்னு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஜுபையில் இருக்கக்கூடிய பெட்ரோ கெமிக்கல் வளாகம், அந்த வளாகத்திலிருந்து வெளியே போங்க, பொதுமக்கள் வெளியே போங்கிறாங்க, யாரும் உயிரிழப்புகள் வராமல் இருக்கிறதுக்காக சொல்லிக்கிட்டு தான் அடிப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் அடிக்க போகிறோம் இருக்கிறாங்க. யூஏயில் இருக்கக்கூடிய ஹுசன் என்கிற ஒரு எரிவாயு வயல், அந்த கேஸ் எல்என்ஜி தயாரிக்கக்கூடிய இடம், அந்த இடத்துக்கு அடிக்க போகிறோம் இருக்கிறாங்க. அதே போன்று அல் முசாயித் ஹோல்டிங் என்கிற ஒரு இடம், அதே போன்று பெட்ரோ கெமிக்கல் வளாகம் யூஏயில், இந்த 3க்கும் அடிக்க போகிறோம் இருக்காங்க. கத்தாரில் இருக்கக்கூடிய ரஸ்லஃபான் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு முதலாவது அதே போன்று 2வது கட்டங்கள், இந்த 2 பகுதிகளுக்கும் அட்டாக் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அடிக்க போகிறோம், எனவே வெளியே போயிருங்க என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படியான சூழல் தான் பாரசீக வளைகுடாவில் கத்தருக்கும் ஈரானுக்கும் இடையில, ஈரானுடைய தெற்கு பகுதிகளில் தான் மிகப்பெரிய, உலகத்திலேயே மிகப்பெரிய எரிவாயு வயல் இருக்கிறது. அதன் மீது தான் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காவுடைய தடைகள் மட்டும் இல்லைன்னு வைங்க, பெரிய வளர்ந்த நாடாக முழுவதுமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நாடாக ஈரான் இருக்கும். அவங்க இந்த ஆயுதங்களை தயாரிக்கணும், அமெரிக்காவை எதிர்க்கணும், ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக நிற்கணுங்கிறதுனால இவ்வளவு கஷ்டங்களையும் சுமந்துக்கிட்டு தங்களுடைய அந்த நாட்டை ஆயுத ரீதியாக பலப்படுத்துறதுக்காக இவ்வளவு காலமாக இருந்திருக்கிறாங்க என்று புரியுது. ஏன்னா அவ்வளவு அந்த நாட்டுக்குள்ள அருள் வளம் கொட்டி கிடக்குது. பிசினஸ் பண்றேன்னா அமெரிக்காக்காரனுக்கு அடிமையாக இருந்திருந்தாங்கன்னு வைங்க, மற்ற அரபு நாடுகள் மாதிரி எவ்வளவோ சாதிச்சிருக்கலாங்கிறத நம்ம புரிய முடிகிறது. அதனால தான் இந்த இடங்களுக்கு அட்டாக் பண்ணதுனால நாங்கள் உங்கள் இடங்களுக்கு அட்டாக் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த செய்திகளுக்கு மத்தியில் நேற்று இரவு வெளிவந்த இன்னொரு முக்கியமான செய்தி தான், அமெரிக்காவினுடைய தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தினுடைய டைரக்டர் ஜெனரல் பதவியில் இருந்து ஜோ கென்ட் என்கிறவர் ராஜினாமா செய்தார். அமெரிக்காவினுடைய பயங்கரவாத டெரரிசம் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன் இருக்குமா இல்லையா? நம்ம நாட்டில் டெரரிசம் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன் டிஐடின்னு வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பேரில் வச்சிருப்பாங்க. அமெரிக்கா வந்து தேசிய தீவிரவாத தடுப்பு மையம் வச்சிருக்கிறாங்க. அதனுடைய டைரக்டர் ஜெனரல் இருக்கிறாரா இல்லையா, அவர் ஜோ கென்ட்ங்கிறவர் நேற்றைய தினம் ராஜினாமா கடிதத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அனுப்பியிருக்கிறார். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், நீங்கள் இஸ்ரேல்காரனுடைய பேச்சை கேட்டு அவன் உங்களை கிறுக்குத்தனமாக தூண்டி விட்டுட்டான், அவன் பேச்சை நம்பி, அவன் மீடியாவில் காட்டின செய்திகளை நம்பி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்டால் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஈரான் மீது தொடுத்துட்டீங்க. இது அமெரிக்காவுக்கு பெரிய பின்னடைவு. அந்த பின்னடைவை தான் இப்போ நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். எனவே நீங்கள் அவங்கள பேச்சை கேட்டு தான் நம்ம நாட்டை நாசமாக்கிட்டீங்க என்று சொல்லி அவர் கடிதம் அனுப்பியிருக்கிறார். குறிப்பாக முதல் கட்டம் அவருடைய ஆட்சி டொனால்ட் ட்ரம்புடைய அந்த நேரத்தில் மற்ற நாடுகளில் போய் நம்ம தாக்குதல்கள் நடத்தி நம்ம இராணுவத்தை நாசமாக்கிட்டோம், ஈராக் வார் செஞ்சிருக்கவே கூடாது, ஆப்கானிஸ்தான் வார் செஞ்சிருக்கவே கூடாதுன்னெலாம் பேசினால் நீங்கள், ஆனால் எப்படி ஈராக் வாருக்குள்ள அமெரிக்காவை இஸ்ரேல்காரன் இழுத்து விட்டானோ அதே மாதிரி உங்களையும் மாடாக்கிட்டாங்க. இந்த வாட்டி மீடியாவில் அப்படி இதை காட்டி அமெரிக்கா தான் பெஸ்ட்டு, அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டுக்கு நிற்கணும், உங்களை அழிக்கிறதுக்கு ஈரான்காரன் துடிச்சுக்கிட்டு இருக்கிறான், உங்கள் ஆட்சியில் அமெரிக்காவை நாசமாக்கிடுவாங்க, நீங்கள் உடனே ஈரானுக்கு அடிங்கன்னு சொல்லி எப்படி ஈராக்கோட யுத்தத்துக்கு கோர்த்து விட்டு 20 வருஷம் அங்கே நம்ம மாட்டிக்கிட்டு நின்னமோ, அதே மாதிரி இதுக்குள்ளே ஆப்கானிஸ்தானுக்குள்ளே 20 வருஷம் மாட்டிக்கிட்டு நின்னமோ, அது மாதிரி நம்மளை கொண்டு இழுத்து விட்டாங்க ஈரானுக்குள்ளே. இதுக்கு முழு முதல் காரணம் உங்களுடைய புத்தி இல்லாத தன்மைகள். நீங்கள் வந்து இஸ்ரேல்காரனுடைய கவுத்துக்கு மாட்டிக்கிட்டீங்க, அவனுங்களை கோர்த்து விட்டுட்டான்னு சொல்லி மிக தெளிவாக இந்த யுத்தத்தில் மிக பெரும் பின்னடைவை அமெரிக்கா சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்துக்கு நீங்க போயிருக்கவே கூடாது என்று சொல்லி ஜோ கென்ட் என்கிற அமெரிக்காவினுடைய தேசிய பயங்கரவாத தடுப்பு பிரிவினுடைய டைரக்டர் ஜெனரலே ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கிறாருன்னா எவ்வளவு மொக்கத்தனமான வேலையை பண்ணிட்டாங்கிறது இப்போ தெரியுதில்ல. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இறுதி கட்டத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் அடுத்ததாக புனிதமிக்க ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தொழுகை நடைபெற இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கொழும்பு கொம்பனி தெரு மெலே கிரிக்கெட் கிளப்பில் பெருநாள் திடல் தொழுகை நடைபெற இருக்கிறது. புனிதமிக்க இந்த பெருநாள் திடல் தொழுகையில் அனைவரும் ஆண்கள் பெண்கள் குடும்பத்தோடு பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமிக்க மஸ்ஜிது நபவி
தன்னுடைய கரத்தால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் இருந்தும் பெருநாள் திடல் தொழுகையை திடலில் தான் நடத்தினார்கள். எனவே இது திடலில் நடத்தப்பட வேண்டிய சுன்னத்தான ஒரு தொழுகை. ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் பங்கெடுக்க வேண்டிய ஒரு தொழுகையாக இருக்கிறது. கொழும்பு கம்பெனி தெரு, அதாவது கொலம்போ டு கம்பெனி தெரு, ஸ்லேவ் ஐலண்டில் இருக்கக்கூடிய கோர்ட்ஸ், கோவில் ஒன்று இருக்குது, கோவிலை ஒட்டி கோர்ட்ஸ் இருக்கும், நீதிமன்றம் இருக்குது. அந்த நீதிமன்றத்தோடு இருக்கக்கூடிய ரோட்டில் உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் மெலே கிரிக்கெட் கிளப் இருக்கிறது. அந்த நீதிமன்ற வளாகத்தை ஒட்டி அந்த ரோட்டில் தாராளமாக காலை நேரத்தில் வேண்டிய அளவுக்கு பார்க்கிங் வசதிகள் எல்லாம் இருக்கிறது. எனவே பெருநாள் தினத்தில் சரியாக 7 மணிக்கு தொழுகை ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நான் உரையாற்ற இருக்கிறேன். அதிலே கலந்து கொள்ளக்கூடிய சகோதரர்கள் நேர காலத்தோடு வீடுகளிலேயே ஒது செய்துவிட்டு இந்த பெருநாள் திடல் தொழுகையில் பங்கெடுக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். உலக நாடுகள் முழுவதும் பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, எரிவாயு இல்லை, கியூவில் நிற்க வேண்டியிருக்குது, பொருளாதாரம் மந்த நிலை, எல்லா நாடும் துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். நேட்டோ வரமாட்டேன்ட்டான், யூரோப் வரமாட்டேன்னு சொல்லிட்டான், எந்த நாடுமே உன்னோட சேர்ந்து சண்டைக்கு வரமாட்டேன்ட்டான். இப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டால், இன்னும் சொல்ல போனால் இந்த யுஎஸ்எஸ் ஜெரால்டு ஃபோர்ட் எல்லாம் இருக்குதுல்ல, இதையெல்லாம் இப்போ பின்னுக்கு எடுக்கிறதுக்கு இன்னும் சில காரணங்களும் இருக்குது. என்னென்னு கேட்டால், இந்த அடி வாங்கிட்டோம்ங்கிறத வச்சா கொஞ்சம் ரெப்பையாருக்கு போகிறோம்டாவது போயிடுவோம். யூஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கனே எடுத்துட்டாங்க. இப்படி ஒரு கட்டம் வரக்கல, நாங்கள் ஜெயிச்சிட்டோம், காமனியை கொண்டோம், அவரை இவரெல்லாம் கொண்டுட்டோம், நாங்கள் போயிட்டு வரோம், நாங்கள் தான் வெத்தின்னு சொல்லிட்டு சும்மாவே வந்தாலும் எனக்கு தாங்க நோபல் பரிசை தாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு பைத்தியம் இப்பயும் என்ன பண்ணுவாருன்னு கேட்டால், நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுவரைக்கும் உள்ள நிலை இப்படித்தான் இருக்கிறது. ஈரான் தலைவர்களை இழந்தாலும் தன்னுடைய பலத்தை இழக்காமல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் மேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு என்கிற செய்திகளுக்கு மத்தியிலே தொடர்ந்தும் அந்த பாதிக்கப்படுகிற மக்களுக்காக, ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். ஈரான் மீதான ஆக்கிரமிப்பு யுத்தம் நடத்தப்பட வேண்டும், மத்திய கிழக்கிலே அமைதி திரும்ப வேண்டும், முழு உலகிலும் அமைதி திரும்ப வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஜனநாயக ரீதியாக தொடர்ந்தும் குரல் போமாக வாகிறதா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.